உங்கள போய் பெரிய மனுஷன் நினச்சேன் பார்த்தீங்களா மச்சான், என்ன சொல்லணும் ச்சீ அப்படின்னு அசிங்கப்பட்டுட்டு, அவமானப்பட்டு பாண்டியன் நிற்க, இந்த பக்கம் வந்து அப்படியே கூனி குறுகி போய் தங்கமயிலும், அவர் தங்கமயிலுடைய அப்பாவும் நிற்க, அப்படியே ருத்ர தாண்டவம் ஆட போகிறாரா பழனிவேல் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பழனிவேல் தன்னுடைய பாசத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கெலாம் வந்து அப்படியே வந்து அவர் வந்து தன்னுடைய அக்கா உரிமையாக என்கிட்ட ஏண்டா இத்தனை நாளாக இங்கே இருக்க, எனக்கு ஒரு சீர் செய்யணும்னு உனக்கு தோணுச்சாடா அப்படின்னு கேட்டபொழுது அக்கா கிட்டே திருப்பி அக்கா அதுக்கு முதல்ல உன் புருஷன் எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்கா, அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்கறது இல்லை, கடையில் பணம் திருட்டு போனால் கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகி போயிடுச்சு நான் இங்கே வந்து. இங்கே வந்தும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய எதையுமே வந்து எனக்கு கொடுக்கவும் இல்லை, அதே சமயத்தில் வந்து இப்படி உரிமையாக நீ கேட்குறியக்கா அப்படின்னு சொல்லிலாம் பேசாமல் தான் கையில் இருந்த காசு சுகன்யாவுடைய அப்பா கொடுத்த காசு, அந்த காசை கொண்டு போய் வச்சு தன்னுடைய அக்காவுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தட்டை எடுத்து வச்சு சீரெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சேலையும் வாங்கி கொடுத்துறாரு. ரொம்ப விலையாலாம் என்னால் வாங்கி தர முடியலன்ட்டு. இதுக்கே வந்து சுகன்யா சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்பட்டாலும், ஆமாங்க எப்படி எனக்கு கூட ஒரு புடவை வாங்கி தந்தது இல்லை, ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தது இல்லை, எப்படி உங்கள் கையில் பணம் வந்துச்சு அப்படின்னு வந்து சுகன்யா கூப்பிட்டு கேட்கும் பொழுது, இல்லை உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்களே அப்படின்னா, ஓ எங்கள் அப்பா அம்மா இதை வரைக்கும் வந்து சரி எதுவும் பண்ணலை, வீட்டுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பண்ணுவோன்னு ஒரு சீரை வச்சுட்டு போனால் அந்த பணத்தை கொடுத்தா, அந்த பணத்தை வச்சு பொண்டாட்டிக்கு எதையும் வாங்கி தரணும்னு தோணலை, ஒரு ஸ்வீட்டு வாங்கி தரணும்னு தோணலை, ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு தோணலை, ஒரு சேலையோ இல்லை வந்து ஒரு பூவோ கூட வாங்கி தரணும்னு சொன்ன மாதிரி தோணலை. ஆனால் அப்படியே கொண்டு போய் உங்கள் அக்காவுக்கு மட்டும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் திட்டி அவமானப்படுத்த, சரி விடு நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னா எப்படி, எந்த காசை வச்சு காற்றுலேருந்து பணம் வருமா உங்களுக்கு, கடை வச்சு தரேன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி இன்னும் பேச மாட்டீங்க, நான் பேசவான்னு கேட்டால் என்னையும் வேணாங்கிறீங்கன்னா, சரி விடு 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 இதை பற்றி இப்போ பேசாத, காலையிலே ஒரு நல்ல நாள் அதுவுமே நான் கடுப்பேற்றாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளில வந்துடுறாரு பழனிவேல். வந்துட்டு இங்கே தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடித்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் கலக்கமாக இருக்குது தங்கமயிலுக்கு. தங்கமயில் ஐயோ இந்த பணத்தை வேற தூக்கி நம்ம வீட்டில் சீர் செஞ்சுட்டானுங்களே, இப்போ சீர் செய்யலைன்னு யார் அழுதா, அந்த பணத்தை கேட்பாங்களே நாளைக்கு, அங்கே என்ன செய்கிறது, அப்பா 2 நாளெல்லாம் கொடுக்க மாட்டார், கம்பி நீட்டிடுவார், எத்தனை கடங்காரங்க வீட்டுக்கு வந்த போதெல்லாம் அந்த மாதிரி கம்பி நீட்டியிருக்கார் அவர், எப்படி இப்போ சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போவும் வந்து தங்கமயிலுக்கு வந்து இப்போ அந்த பயத்தை தாண்டி தான் எப்படியாவது தப்பிச்சிடணுங்கிற எண்ணம் மட்டும் இப்போ முக்கியமாக மேலோங்கி இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாரும் கடைக்கு போக நல்லா தீபாவளி கொண்டாட்டத்தை முடிஞ்சு நல்லா பலகாரத்தெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு கிளம்பி அங்கே போனவரை அப்படியே சாவகாசமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். டேய் கடை கணக்கை 2 நாளாக பார்க்கல, அப்புறம் கணக்கெல்லாம் ஒரு தடவை இப்போ இங்கேயே வச்சு பார்த்துடலாம், அரசியை அப்புறம் நைட்டு ஒழுங்காக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, எப்பயும் இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து கணக்கு பார்க்காம இருந்ததே இல்லை அப்படின்னு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் 10,000 ரூபா குறையுது. ஏய் என்னது இது தப்பாக பார்க்குறேன்னா 1000 ரூபா குறையுதா, இல்லையே 10,000 தான் குறையுது, ஏய் இப்படா 10,000 குறையுது, பழனி 10,000 குறையுதுடா கடையில் அப்படின்னா, மச்சான் எனக்கு தெரியலையே மச்சான், எனக்கு என்ன எனக்கு எப்படி மச்சான் 10,000 எப்படி மச்சான் குறையும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து இல்லைடா அன்னைக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறேன்னாரே அப்படிங்கும் போதே இந்த பக்கம் தங்கமயிலுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து பயம் வந்துடுச்சு. சரவணா அப்போ தான் கரெக்டாக கிளம்பி வந்து அவர் வந்து தனக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வேறு கிளம்புனதுனால இப்போ அவரும் இல்லை, இப்போ இங்கே கடையில் இருக்கிறதே வந்து மாணிக்கம் தங்கமயில், அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பழனிவேலும் பாண்டியனும் மட்டும்தான். பாண்டியன் டக்குன்னு வந்து அன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னாரடா வந்து கொடுத்தாராடா அவர் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து யார் மச்சான் இல்லையே மச்சான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மெதுவாக பழனிவேல் இழுத்துட்டு இருக்கும் போது தங்கமயில் இதான் சாக்கு, இப்போ அப்படியே ஏதாச்சும் ஒன்று சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, அன்னைக்கு வந்தார் ஒருத்தர், சித்தப்பா அன்னைக்கு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட 10,000 ரூபா பணம் கொடுத்தாரு, நான் கூட இப்போ இருந்தேனே, அப்போ ஒருத்தர் நல்ல பெரிய முறுக்கு மிஸ்கேட வந்தார் அப்படின்னு. அவர் எனக்கு தெரியுமா, ஆனால் அவர்லாம் எனக்கு எதுவும் பணம் கொடுக்கலையே, எப்போம்மா தங்கமயில் அப்படின்னா வந்து சித்தப்பா மறந்துட்டீங்களா, நீங்கள் ஏதோ டெலிவரி போகணுன்னு கிளம்புனீங்க, அவர் வந்துட்டு வந்து மாமாவுக்கு பணம் கொடுக்கணுன்னாரு, நீங்கள் எடுத்து அதை பாக்கெட்டில் போட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. ஒன்றுமே புரியல பழனிவேலுக்கு. டேய் என்னடா பாக்கெட்டில் போட்டு போச்சுங்குது, கடலால் போட வேண்டியதாடா, எங்கடா அந்த பணம் அப்படின்னு கேட்டு, மறந்துட்டியாடா எடுத்து கொடு அப்படின்னா, மச்சான் நான் எதையும் வாங்கலை மச்சான், என்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னா டக்குன்னு. அப்போ அந்த பணத்தை வச்சு தான் உங்கள் அக்காவுக்கு சீர் செஞ்சுருக்கேன், ஏதோ வந்து அவள் கேட்டா அப்படின்னு உடனே பெருமையாக செஞ்சுருக்கிய, பரவாயில்லன்னு நானும் நினச்சேன், பணமே இவன்ட்ட இருக்காதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் 10,000 ரூபா நம்ம கடை பணத்தை எடுத்து போய் கொடுத்துருக்கியா அப்படின்னா, மச்சான் 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 நான் அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணுறான் இல்லை மச்சான் அப்படின்னு பேசும்பொழுதே தங்கமயில் எனக்கு எப்போம்மா நான் எப்போம்மா வாங்கினேன், நீ வேற யாராவது வாங்கினதை சொல்கிறியா அப்படின்னா, நீங்கள் தான் சித்தப்பா வாங்கினீங்க, எனக்கு நல்லா ஞாபகத்தை இருக்கு அப்படின்னா, ஆமாம் தம்பி நான் கூட சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாணிக்கம் வந்து பேசுகிறார். நான் கூட சொன்னேனே எதுக்கு பணத்தை வந்து நீங்கள் வந்து அவர் வந்தப்புறம் கொடுத்துருங்க, சம்மந்தி வந்தப்புறம் அப்படின்னதுக்கு, இல்லை நான் வாங்கிடுறேன், நான் தான் மச்சான்னு சொல்லி வாங்கி வச்சிங்களே அப்படின்னு சொல்ல,
2 பேரும் இப்படி பேசினோன்னா வந்து டேய் அப்படின்னு எந்திரிச்சு டக்குன்னு சட்டக்காலரை பிடிச்சிடுறாரு பாண்டியன். என்னடா பணத்தை ஏமாத்திட்டு இருக்கியா, என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா, என்னடா புது புத்தி இது அப்படின்னு கேட்கும்போது சட்டக்காலரை பிடிச்சோன்னே ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுது. மச்சான் நான் அந்த மாதிரி பண்ணுறவனே இல்லை டே, அந்த மாதிரி பண்ணுறவனா இப்போ பேர் 10,000 அவங்க 2 பேரும் நான் போய் சொல்கிறாங்களா, 2 பேரும் கண்ணு முன்னாடி பார்த்ததே என்கிட்ட மறைக்க பார்க்குற அப்படின்னு கேட்கும் பொழுதே வந்து பார்த்தா என்ன தம்பி என்ன பாண்டி என்ன சண்டையா அப்படின்னு கேட்டு உள்ளார் நுழையிறாரு அவரே. அவரை பார்த்த உடனே தங்கமயிலும் இந்த பக்கம் மாணிக்கமும் ஷாக் ஆகிறாங்க. பணம் கொடுத்தவரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வந்து அப்படிலாம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது வந்து பழனி அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அப்புறம் பணத்தை கொடுத்தீங்களாப்பா அப்படின்னு இந்த பக்கம் வந்து அந்த இவரை பார்த்து கேட்க மாணிக்கத்தை பார்த்து கேட்க மாணிக்கம் முழிக்கிறாரு. முழிக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் வந்து குழம்பி போய் பாண்டியன் பார்க்க அப்படியே பழனிவேலுக்கு புரிஞ்சிருச்சு. பழனிவேல் கோபத்தோட ரத்தம் அப்படியே கண்ணெல்லாம் அப்படி சவக்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாட்டு இருக்கும் அன்னைக்கு பணத்தை கொடுத்தனே பாண்டி இவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு வந்து பாண்டியனுக்கும் புரிஞ்சு அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்காரு. இவங்க 2 பேர் தான் கடையில் இருந்தாங்க அதான் கொடுத்து போயிட்டேன். உங்கள் சம்மந்தின்னு சொன்னாங்க, சம்மந்தியும் 2 சம்மந்தியும் ஒரே கடையில் இருக்கீங்களா, பரவாயில்லையே பெரிய விஷயம்பா நல்ல குடும்பம் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போகும் பொழுதே டக்குன்னு வந்து அப்படி ஷாக் ஆகி இப்போ அப்படியே வந்து இப்போ பாண்டியன் முழிச்சிட்டு இருக்கும் போதே மச்சான் அப்படிங்கிறாரு. இப்போ பழனிவேல் டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்போ அந்த 10,000 ரூபா யார்கிட்ட கொடுத்தா என்ன அவர் இப்போ தானே சொன்னார் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு போனார். அப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அது ரொம்ப நாள்னு சொல்ல மாட்டார் தானே. இப்போ யாரை பார்த்து பணத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டார். உங்கள் சம்மந்தியை பார்த்து, உங்கள் மருமகளை பார்த்து. அதான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல நீங்கள் கடையை விட்டு எப்போ பார்த்தாலும் கிளம்பி சங்கத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கிளம்பி போயிடுறீங்க. இங்கே என்ன நடக்குது யார் இங்கே வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் கூட இருந்தவன் எப்படி செய்வான் என்ன பண்ணுவான்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல. உங்களை ஒரு பெரிய மனுஷனாக நினச்சி எங்கள் மச்சான் நானும் உரிமையாக பேசி எல்லா இடத்தையும் விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு அழகாக என்னை ஈஸியாக எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து சட்டக்கலரை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் என்னை அடிக்கிறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் நினச்சிருக்கேன். எனக்கு நீங்கள் தான் அப்பா மாதிரி நினச்சிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அதுவும் நேற்று வந்து அவங்க சொன்னதை கேட்டு இப்போ ஏற்றுட்டு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. ஏற்கனவே கல்லால் பணம் திருட்டு போன போதே நான் சொன்னேன் இவங்க தான் அந்த கடையில் கல்லால் உட்காந்துருந்தாங்க, நான் உட்காரலன்னு. ஆனால் வந்து இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இவங்க 2 பேருக்கு மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு நம்பிக்கை இல்லாமல் தான் சரவணன் என்னை கடையிலே இருக்க சொன்னான். அதுக்கும் கோவப்பட்டீங்க. இப்போ பணத்தை வாங்கினது அவங்க தானா கேளுங்க. இப்போ சட்டக்காலரை பிடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க இல்லை பலார்னு விடுவீங்களா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒதுங்கி போய் நிற்க அப்படியே பாண்டியன் சம கோபத்தோடு போய் டக்குன்னு மாணிக்கம் சட்டக்காலரை பிடிச்சி சொல்லியா நீ தான் பணத்தை வாங்கினியா அப்படிங்கும்போது மம்ம அப்படின்னு இந்த பக்கம் வந்து தங்கமயில் இருக்கும்போது தள்ளி போமையில் உனக்கு இதில் பங்கா எவ்வளோ ஈஸியாக வந்து இவன் மேலே பழிய தூக்கி போட்ட அப்படிங்கும் போது இந்த பக்கம் சரவணனும் வந்துடுறாரு. எப்பயோ மாட்டுவாங்கன்னு நினச்சேன் இப்போ மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க வாயை திறந்து நீ எப்போ சொல்லி தான் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்குமேப்பா அப்படின்னு நம்மளும் வந்து பார்க்குற மாதிரி தான் அந்த கதை கரெக்டாக முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். மாட்டி சிக்கி தவிச்சு இப்போ தங்கமயில் அப்பாவும் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுகள்னு தெரிஞ்சு ஒரு சின்ன கிளாஸோடு முடிஞ்சிடலாம். இல்லை பழனிவேலை கடையை விட்டு வெளில போய் வில்லனாக்கி அவர் எதிர்த்தாப்பில் தனி கடை போடுற வரைக்கும் விட்டு தங்கமயில் குடும்பத்தை அப்படியே இன்னும் மாட்ட விடாமல் இன்னும் வாய மூடிட்டே இருந்தால் இருக்குது சரவணன் அப்படின்னா லாஜிக்கும் இருக்காது, எரிச்சலும் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் மூலமாக தங்கமயில் அவங்களுடைய அப்பா சிக்கணும் இல்லை சிக்கணுமா வேணாமாங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ரிவ்யூஸ்லாம் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.